ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதனால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் ஏ, நேரத்தை வீணாக்காதே. செகண்டு, உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. இணருழ்த்தும் நாரா மலரணையர். ஸோ ஆப்ஷன் ஏ, கற்றதை பிறர் மனம் கொள விரித்துரையாதார். நெக்ஸ்ட்டு, கடலில் கரைத்த பெருங்காயம் போல உவமை விளக்கும் பொருள். ஸோ ஆப்ஷன் டி, திரும்பி வராது. நெக்ஸ்ட்டு, சிறு துளி பெருவெள்ளம், இதனால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் டி, சேமிப்பு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஸோ எலியும் பூனையும் போல. ஸோ ஆப்ஷன் பி, பகை. நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. வல் உகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே. ஸோ ஆப்ஷன் பி, படை வீரர்களெல்லாம் ஓர் இடத்தில் திரளுதல். நெக்ஸ்ட்டு மின்னாமல் இடி இடித்தது போல, இவ்வுவமை உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் டி, எதிர்பாராத துக்க செய்தி. நெக்ஸ்ட்டு, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆப்ஷன் பி, தன்மானமுடையோர் வறுமையிலும் ஒழுக்கம் தவறார். கீழ்காணும் உவமை தொடரால் விளக்கும் பொருள் எது? ஸோ ஆப்ஷன் இந்த அடியற்ற மரம் போல. ஸோ ஆப்ஷன் சி, வீழ்ச்சி அடைதல். மாந்தளிர் போன்ற. ஸோ ஆப்ஷன் ஏ, மேனி. உவமை உணர்த்தும் பொருள் அறிக. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ ஆப்ஷன் பி, இன்னா சொற்கள் கூறல். நெக்ஸ்ட்டு, பின்வரும் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுக்க. தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல. ஸோ ஆப்ஷன் பி, பெருகுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. குன்றின் மேல் இட்ட விளக்கென. ஸோ ஆப்ஷன் சி, தெளிவாக தெரிகிறது. நெக்ஸ்ட்டு, மலரும் மனமும் போல, இவ்வுவமை விளக்கும் பொருளை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் சி, இணைந்திருத்தல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எடுத்தெழுதுக. நகமும் சதையும் போல. ஸோ ஆப்ஷன் ஏ, நட்பு. பின்வரும் உவமையால் விளக்கப்படும் பொருள் எது? நவில் தொறும் நூல் நயம் போலும். ஸோ ஆப்ஷன் டி, பண்புடையார் தொடர்பு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல. ஸோ ஆப்ஷன் ஏ, மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் ஆசை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ ஆப்ஷன் பி, தெளிவாக தெரியும் பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல, இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? ஸோ ஆப்ஷன் டி, அதிர்ச்சி. நெக்ஸ்ட்டு, தாமரை இலை தண்ணீர் போல என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள் ஒட்டாமை. நெக்ஸ்ட்டு, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இருதலை கொள்ளி எறும்பு போல. ஸோ ஆப்ஷன் சி, தவிப்பு. உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை அறிதல். குடத்திலிட்ட விளக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, அடக்கம். உவமை உணர்த்தும் பொருளை அறிக. தொட்டி நீளத்தில் சுண்ணாம் கலந்தது போல. ஸோ ஆப்ஷன் டி, கட்டிருள் வெளிச்சத்தால் நீங்கும். மடை திறந்த வெள்ளம் போல, இவ்வுவமை விளக்கும் பொருள். ஸோ ஆப்ஷன் பி, விரைவு. உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. அத்தி பூத்தார் போல. ஸோ ஆப்ஷன் சி, அருமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருள் அறிக. புனையா ஓவியம் போல. ஸோ ஆப்ஷன் பி, அழகு. நெக்ஸ்ட்டு, உவமை உணர்த்தும் பொருளை கண்டறிந்து குறிக்கவும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. ஸோ ஆப்ஷன் பி, பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது. உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை அறிதல். கடலில் கரைந்த பெருங்காயம். ஸோ ஆப்ஷன் பி, பயனற்றது. நாய் பெற்ற தெங்கம் பழம் போல் என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள் பயன்படாமை. கிணற்று தவளை போல, இவ்வுவமையால் அறியலாகும் பொருள் அறியாமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தேர்க. காளையை போன்றவன்.
ஸோ ஆப்ஷன் டி வீரம். மதில் மேல் பூனை போல என்ற உவமை விளக்கும் பொருள் ஆப்ஷன் டி உறுதி இல்லாதது. தான் உருகி ஒளி தரும் மெழுகு, இது எதனை விளக்க வரும் உவமானம்? ஸோ ஆப்ஷன் ஏ தியாகம். நெக்ஸ்ட்டு இலவு காத்த கிளி போல, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? ஸோ ஆப்ஷன் ஏ ஏமாட்டம். பகலவனை கண்ட பனி போல என்னும் உவமை விளக்கும் பொருள் நீக்குதல். உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை அறிதல் அன்னம் போன்ற. ஸோ சி நடை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இவ்வுவமை விளக்கும் பொருள் பொருத்தம் பொறுமை. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும், உவமை விளக்கம் பொருள் என்ன? தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன் டி பாசம். உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை அறிதல் வெந்த புண்ணில் வேல் பாய்தல். ஸோ ஆப்ஷன் பி பெருந்துன்பம். பாம்பின் வாய் தேரை போல, இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் டி தவிப்பு. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் கூட பார்க்குறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பை.